டி.எம். சௌந்தரராஜன் அவர் சொல்றாரு, நான் பாடி பாடியே எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆக்குனேன்னு என்கிட்ட சொன்னாரு. நான் கேட்டா சிவாஜி கூட தான் பாடினீங்க, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகலையே. ஜெமினி கணேசனுக்கு கூட பாடினீங்க, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகலையே. அது பாடுறதுக்கு அது காரணம் அல்ல. சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அவர் தனிப்பட்ட தகுதி, அவருடைய அருகதை, அதுலதான் அவர் இது பண்ணாரு. சரி, நான் பாடும் பாடல் ஒரு படம் நான் எடுக்கிறேன், டைரக்ட் பண்றேன். கல்வி அமைச்சர் வராரு, அரகனாய உட்கார்ந்து இருக்காரு. எத்தனை பிரச்சனை, எத்தனை நான் பாடும் பாடல் நடக்கும் போது மழை வருதுன்னு பயப்படாதீங்க. அது ஏடிஎம்கே எல்லாம் ஒன்னும் பண்ணாது, அந்த தொண்டர்களே ஒன்னும் பண்ணாது. ஆமா, நான் பாடும் பாடல் படம் முடிச்சு அந்த படத்தையும் புரட்சி தலைவர் பார்த்தாரு. அவர் படம் பார்த்துட்டு என்ன தோட்டத்துக்கு வர சொன்னாரு, கோவை தம்பி வர சொல்லிட்டாரு. நீங்க வாங்க, புரட்சி தலைவர் கூப்பிடுறாரு விருந்துக்கு. எம்ஜிஆர் கூப்பிடுறாரு, நான் பயந்துட்டேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.